தமிழர் ஆன்மீக மரபில் முருகன் என்பவர் வெறும் தெய்வத்தின் பெயர் மட்டுமல்ல, அவர் பக்தி, வீரியம், அறிவு, அருள், பாதுகாப்பு, ஆன்மீக சக்தி ஆகிய அனைத்தையும் குறிக்கும் ஒரு தெய்வீகம். தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் முருகனை பற்றி எண்ணற்ற அற்புத கதைகள் பேசப்படுகின்றன. அந்த கதைகள் வெறும் புராணங்களாக மட்டுமே இல்லாமல் பக்தர்களின் நம்பிக்கை, அனுபவம், ஆன்மீக உணர்வு மற்றும் வாழ்வியல் தத்துவத்துடன் இணைந்தவை. அவற்றில் மிகவும் பிரபலமான மற்றும் பக்தர்களை ஆழமாக பாதித்த சில சம்பவங்கள்: திருச்செந்தூர் முருகன் சிலை உயர்த்த அதிசயம், கடலில் வீசப்பட்ட முருகன் சிலை மீண்டும் கிடைத்த வரலாறு, பாம்பன் சுவாமிகளின் அற்புத குணமடைதல். இவை இன்று வரை பக்தர்களால் மிகுந்த பக்தியுடன் பேசப்படுகின்றன. தமிழகத்தின் மிக புகழ்பெற்ற ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் பக்தர்களுக்கு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை அளிக்கிறது. கடல் அலைகள் இடைவிடாமல் கரையை தாக்கிக் கொண்டிருக்கும் அந்த இடத்தில் முருகன் ஒரு வீர தெய்வமாகவும் பாதுகாவலராகவும் பக்தர்களால் உணரப்படுகிறார். திருச்செந்தூர் முருகன் சிலை உயர்த்த அற்புதம். இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம். 1803ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். அப்போது திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த லூசிங்டன் என்ற ஆங்கில அதிகாரி திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்ததாக வரலாற்று குறிப்புகள் மற்றும் பக்தர்களின் வாய்மொழி மரபுகள் கூறுகின்றன. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்திய சமய நம்பிக்கைகளை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் அறிவியல் மற்றும் தர்க்க ரீதியாகவே அணுகினர். ஒரு சமயம் முருகப்பெருமானின் சிலைக்கு சந்தனம் பூசப்பட்டிருந்தது. பொதுவாக சந்தனம் குளிர்ச்சியை தரும், சில நேரத்தில் உலரும், மனம் வீசும். ஆனால் அந்த நாளில் முருகன் சிலையில் பூசப்பட்டிருந்த சந்தனம் மெதுவாக நீராக வழியத் தொடங்கியது. அது சாதாரணமாக உருகுவது போல இல்லை. அதை பார்த்தவர்கள் சிலை வியர்க்கிறது என்று அதிர்ச்சியடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு லூசிங்டனை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அவர் இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயன்றார். வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டது, இயற்கை காரணங்கள் ஆராயப்பட்டது, சிலையின் தன்மைகள் சோதிக்கப்பட்டது. ஆனால் தெளிவான விளக்கம் எதுவும் கிடைக்கவில்லை என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த நிகழ்வுக்கு பிறகு பல ஆங்கிலேயர்களும் முருகனை மதிக்கத் தொடங்கினர். திருச்செந்தூர் கோயிலின் மகிமை அதிகரித்தது. முருகன் உயிரோடு அருள் புரிகிறார் என்ற நம்பிக்கை வலுவடைந்தது. முருகப்பெருமானின் மற்றொரு அதிசய நிகழ்வு. வரலாற்றில் ஒரு காலத்தில் டச்சுக்காரர்கள் தென்னிந்திய கடற்கரை பகுதிகளில் செல்வாக்கு பெற்றிருந்தனர். அந்த நேரத்தில் திருச்செந்தூர் கோயிலில் இருந்த முருகன் மற்றும் நடராஜன் சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் அந்த சிலைகளை கப்பலில் ஏற்றி கடல் வழியாக எடுத்து சென்றனர். கப்பல் கடலில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கரும் படர்ந்த மேகம், மின்னல், இடி, பேரலை, கடும் புயல் என்று கடல் கொந்தளித்தது. கப்பல் கவிழும் நிலை ஏற்பட்டது. அப்போது டச்சுக்காரர்கள் தெய்வ சிலையை எடுத்ததால் தான் இந்த ஆபத்து என்று பயந்தனர். உடனே முருகன் சிலையை கடலில் தூக்கி வீசினர். சிலை கடலில் விழுந்தவுடனே புயல் நின்றது. கடல் அமைதியானது. காற்று சாந்தமடைந்தது. இந்த நிகழ்வு அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்ததாக கூறப்படுகிறது. பல வருடங்கள் கழித்து வடமலையப்பன் பிள்ளை என்ற பக்தரின் கனவில் முருகன் தோன்றினார். அவர் கூறியது, நான் கடலில் இருக்கிறேன், எலுமிச்சை மிதக்கும் இடத்தை பார், கருடன் வட்டமிடும் இடத்தை பார் என்று கூறினார். பக்தர்கள் கடலுக்குள் தேட சென்றனர். அங்கே கடலில் எலுமிச்சை மிதந்தது. வானில் கருடன் சுற்றியது. அந்த இடத்தில் தேடிய போது முருகன் சிலை கிடைத்ததாக பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த கதை பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. தெய்வத்தை யாராலும் அழிக்க முடியாது. முருகன் மறைந்தாலும் அவர் மீண்டும் தன்னை வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை உருவானது. முருகனின் மற்றொரு அற்புதமாக பாம்பன் சுவாமிகளின் வரலாறு உள்ளது. பாம்பன் சுவாமிகள் முருக பக்தியில் மிக உயர்ந்த சித்தர்களில் ஒருவர். அவர் எழுதிய சண்முக கவசம் இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்களால் பாராயணம் செய்யப்படுகிறது. 1923ஆம் ஆண்டு சென்னை தம்புசெட்டு தெருவில் நடந்த விபத்தில் அவரது கால் மோசமாக சேதமடைந்தது. எலும்பு முறிந்தது. அவரை சோதித்த மருத்துவர்கள் இனி நடக்க முடியாது என்று கூறினர். ஆனால் பாம்பன் சுவாமிகள் மனமுடையவில்லை. அவர் முருகனை தியானித்தார், சண்முக கவசம் பாடினார், முழு நம்பிக்கையுடன் இறைவனை வேண்டினார். சில நாட்களில் அவரது உடல்நிலை மேம்பட்டது. பின்னர் அவர் எழுந்து நின்றார், மீண்டும் நடக்கத் தொடங்கினார். இந்த அற்புதம் முருகனின் அருளாலேயே நிகழ்ந்தது. முருகன் அவரை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை மனதார அழைத்தால் அவர் வந்து காப்பாற்றுவார். அதனால்தான் முருகா என்றால் அருள், அற்புதம், ஆதரவு. ஓம் சரவணபவ. வேல்வேல் வெற்றிவேல்.